Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக செயற்குழு கூட்டம். கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டம். கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் ஸ்டாலின் மாணவ சமுதாயம், பெற்றோர்கள் மற்றும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென அதிமுக செயற்குழு கூட்ட தீர்மானங்களில் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை என தமிழ்நாட்டிற்கு கடும் தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோஷூட் காட்சியும் நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணியை மேற்கொண்டிருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாம் என்று மக்கள் ஆதங்கம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட 15 சவரன் நகைகள் கொள்ளை போனது அதிர்ச்சியளிக்கிறது. காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. ஆண்டு மே மாதம் ஈரோட்டில் முதியவரும் 2023 ஆண்டு செப்டம்பரில் வயதான தம்பதியும் 2024 ஆண்டு நவம்பரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடந்த மார்ச் மாதத்தில் திருப்பூரில் வயதான தம்பதியும், கடந்த ஏப்ரலில் ஈரோட்டில் பாட்டி மற்றும் பேரன் அடித்தும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் கொலைகள் நடைபெற்றதோடு நகை உள்ளிட்டவையும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இனியேனும் மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டுமென விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய 12ஆம் வகுப்பு மாணவர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரும் உடந்தையாக இருந்த அவரது தாய் மீதும் போக்சோ பாய்ந்தது. மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்வதாக பொதுமக்கள் விமர்சனம். ஈரோட்டில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் திறமையின்மைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக கோவையில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் 12 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய 20 வயது காமுகன் போக்சோவில் பிடிபட்டார். கடந்த ஓராண்டாக மாணவி வீட்டில் தனியாக இருக்கும்போது காமுக இளைஞர் இத்தகைய கொடூரத்தில் ஈடுபட்டுள்ளது அம்பலமான நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி.
ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உதவி கேட்கச் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் திமுக நிர்வாகி முத்துக்குமாரும் மலையம்பாளையம் காவல் ஆய்வாளரும் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். சென்னை ஓட்டேரியில் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு ஆபாச செய்கை காட்டிய காவலரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவலம். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலரை இத்தகைய செயலில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ரொம்ப நேரமா சரி ரோடே காலியா இருக்குது. என்னன்னு நாங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறோம், அசிங்கமா பண்றோம். நீங்க வண்டி ஓட்டினீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டின்னு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா. திமிரா. எந்த வண்டி? உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் வண்டி அது? கோவையில் பண விவகாரம் தொடர்பாக துபாயில் இருந்து வந்த டிராவல்ஸ் அதிபரை கொலை செய்த கள்ளக்காதலி. ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படை கொலைகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மது போதையில் தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் சிக்கினார். இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் மது போதையால் நிகழும் கொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்வு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விவசாய கிணற்றில் சாக்கில் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. குறை கூற இயலாதது என கூக்குரலிடும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ள முயன்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதற்கு இச்சம்பவம் மேலும் ஒரு சாட்சியாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தொழிலில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 ரூபாய் அமைச்சர் முதல் அதிகாரி வரை செல்வதாக டாஸ்மாக் ஊழியர் புலம்பல். படிப்படியாக வெளிச்சத்திற்கு வரும் ஸ்டாலின் ஆட்சியின் டாஸ்மாக் முறைகேடுகள். எல்லாத்துக்கும் புரியல, சொல்லுங்க. யாரு கொடுக்குறது? கீழே இருந்து மேலே வர இல்லைங்கண்ணே. 140 ரூபா போட்டிருக்கு. 140 ரூபா ஸ்கேனும் பண்ணுறீங்க. 140 ரூபா தானே ஸ்கேன் பண்ணுவீங்க. 150 ஸ்கேன் ஆகுமா? 140 ஸ்கேன் ஆகுமா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் 10 ரூபா எங்கே போகுது? கரூர் அருகே புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 279 மது பாட்டில்கள் பறிமுதல். போதையின் பாதையில் தமிழகம் பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உழைப்பாளர் தினத்தன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வேலூரில் கள்ளச்சந்தையில் படு ஜோராக நடைபெற்ற மது விற்பனை. ஸ்டாலின் அரசின் காவல்துறை கள்ளச்சந்தை மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். நாகையில் 1 லட்சம் மதிப்பிலான புதுச்சேரி சாராய பாட்டில்கள் கடத்திய 4 பேர் 600 மது பாட்டில்களுடன் சிக்கினர். மாடல் ஆட்சியில் வெளிமாநில மதுபானங்கள் கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் சந்து கடைகள் நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினின் காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக புகார். புதுக்கோட்டையில் இரவு நேரங்களில் கள்ளச்சந்தையில் படுஜோராக நடைபெறும் மது விற்பனையால் அலைமோதும் மது பிரியர்கள் கூட்டம். கள்ளச்சந்தைகளில் மது விற்பனையை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாத அவலம். கோவையில் கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு வைத்திருந்த மதுபானங்களுடன் 4 பேர் பிடிபட்டனர். கல்லா கட்டுவதற்காக ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பட்டா மாறுதலுக்கு 75,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவணியம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த நபர் நாட்டு துப்பாக்கியுடன் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாட்டு துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு அச்சடித்த விவகாரத்தில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த விசிக நிர்வாகி செல்வம் பிடிபட்டார். குற்ற வழக்குகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரை பெருமளவில் சிக்கும் அவலம். திருவள்ளூர் அருகே காவல்துறையினர் என கூறி செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். விடிய அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அவர்களது பெயரிலேயே துணிகரத்துடன் கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி ஒருவர் மேடையில் பெண்ணுடன் ஆடிய ஆபாச நடனத்தின் வீடியோ காட்சிகள் வெளியீடு. ஸ்டாலின் மற்றும் அவரது அருந்தவ புதல்வனின் தலைமையிலான திமுக மாது சூதில் திளைத்து வருவது அம்பலம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு தூவப்படுவதாக புகார் அளித்த செய்தியாளரை மிரட்டிய மேயர் பிரியா. இந்த ஏரியால வந்து பாருங்களேன். இல்ல வேண்டாம் மேடம், நீங்க வந்து நீங்க மீடியா பைட் எடுக்கறீங்களா இல்ல ஜெனரலா பேசுறீங்களா? அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமராவை ஆஃப் பண்ணு என்று ஒருமையில் பேசியதோடு இது என்ன பான்ஸ் பவுடரா என்று மேயர் பொறுப்பில்லாமல் பதிலளித்ததால் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. இது என்ன பவுடர்? நீங்க சொல்லுங்க, என்ன பவுடர்? என்னன்னே தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து. உள்ளாட்சியில் நல்லாட்சியில் வழங்கிக் கொண்டிருப்பதாக ஸ்டாலின் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் தாம்பரம் நெல்லை மாநகராட்சியை தொடர்ந்து சென்னை மாநகராட்சியும் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவை பயன்படுத்தி வருவது அம்பலம். கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனில் கொடிகட்டி பறக்கும் விடியா திமுக ஆட்சியில் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல்லில் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த அரசு கல்லூரி பெண் பேராசிரியர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. மாடல் ஆட்சியில் பேருந்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் முறையாக பராமரிப்பதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபர். வீட்டின் பின்புறம் பால் கறப்பதற்கு சென்றபோது கைவரிசை காட்டிய நிலையில் வீட்டை விட்டு வெளியே வரவே பெண்கள் அச்சம். விடியா ஆட்சியில் முதல் அமைச்சரே திருநாய் தொல்லை குறித்து ஆலோசனை நடத்தும் அளவுக்கு நாய் தொல்லை தீராத தலைவலியாக மாறிய அவலம். திருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. காதி கிராஃப்ட் நிறுவனத்தின் டிஎன் காதி செயலி 4 ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதால் உள்நாடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிநவீன தொழில்நுட்பத் துறையிலும் செயலிழந்து விட்டதால் தனியார் நிறுவனங்களில் விற்பனை அதிகரித்து காதி கிராஃப்ட் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு என குற்றச்சாட்டு. சட்டத்தை மீறிய அடுக்குமாடி கட்டிடங்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதுதான் ஒரே தீர்வு என உச்சநீதிமன்றம் உத்தரவு. விதிகளை மீறிய கட்டிடங்களை ஒழுங்குபடுத்தும் மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். அரிசி ஏற்றுமதிக்கு 20% வரி விதிக்கப்பட்டுள்ளதால்
அரிசி உற்பத்தியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆலை உரிமையாளர்கள் அச்சம். அரிசி உற்பத்தி பாதிக்கப்படுவதை தடுக்க மானியம் மற்றும் நிதி உதவி தேவை என வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்பட்ட சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பென் இருந்ததால் கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் அலட்சியத்துடன் செயல்படும் சுகாதாரத்துறை மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம். பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. மே மாதம் முழுவதையும் கோடை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசு தங்களின் வாழ்வில் இருளை சூழ செய்திருப்பதாகவும் கண்டனம். கோடைக்கால விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை, கடலூர், சிவகங்கை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுட்டெரிக்கும் வெயிலில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் பணியாளர்களை திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் கண்டன முழக்கம். சென்னை அமைந்தகரை பகுதியில் திறந்த வெளியில் இருந்த பாதாள சாக்கடை கால்வாயில் விழுந்து படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அலட்சியத்துடன் செயல்படும் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக புகார். கியூட் நுழைவுத் தேர்வு அட்டவணை வெளியிடுவதில் தாமதம். 2025ஆம் ஆண்டிற்கான அட்டவணையை தேசிய தேர்வு முகமை இதுவரை வெளியிடாததால் மாணவர்கள் தங்கள் கல்வி திட்டங்களை தயாரிக்க முடியாமல் தவிப்பு. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் இல்லாததும் பழைய மின் உற்பத்தி திட்டங்களை ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிக்காததுமே மின் தட்டுப்பாட்டிற்கு காரணம். திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகம் திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு துறைகளில் தோல்வியை சந்தித்துள்ளதற்கு மேலும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களின் புடைசூழ நடைபெற்ற தங்க தேர் உற்சவம். மேலதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம். பஞ்சமூர்த்தி உற்சவர்களுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. டெல்லி துவாரகா பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. மழை குறையும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலுக்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் அவதி. முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தாத விடியாரசின் அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். நடப்பு ஐபிஎல் தொடரின் 52வது லீக் ஆட்டத்தில் சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் போட்டி தொடங்க உள்ளது.